அனைவருக்கும் வணக்கம். உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா உடல் மட்டும் காரணம் இல்லை, மனமும் ஒரு காரணம். இது எப்படின்றத விளக்குறது தான் இன்னைக்கு வீடியோ. மனம் என்னன்னா, உடல் என்னன்னா, உடலை மனம் எப்படி இயக்குது என்பதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை இயக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது யார், எங்க இருந்து எது இயக்குதுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளக்கமா புரியும். பஞ்சபூதத்தால ஆனதுதான் இந்த உலகம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தை இயக்கிறது கடவுள் அப்படின்னு தெரியும். அவர் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காதுன்னு தெரியும். கடவுளால தான் இந்த உலகம் இயங்குதுன்னு தெரியும். ஆனா இந்த உடம்ப இயக்கிறது எது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த உடம்பு இயக்கிறது வெளி உலகத்தை எப்படி கடவுள் இயக்கி வைக்கிறாரோ அது போல இந்த உடம்பையும் கடவுளுடைய ஒரு சக்தி தான் இயக்குது. அததான் ஆன்ம சக்தின்றோம், உயிர் ஒளின்னு சொல்றோம். இந்த உயிர் ஒளி எப்படி நம்மளை இயக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கடவுள் இந்த பஞ்சபூதமாகிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், வெளி, இந்த 5 பூதங்களையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து அவர் இயக்குறார். அப்படி அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூகம்பங்கள், சுனாமிகள் மற்றும் இதர இயற்கை அழிவுகள்லாம் வருது. இந்த இயற்கை அழிவுகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயற்கையின் கட்டுப்பாடுகள் கடவுளிடத்திலிருந்து தவறும் போது இது மாதிரி பேரழிவுகள் தான் உருவாகிறது. அதுபோல நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவ ஒளி என்னும் உயிர் ஒளியால நமக்குள்ள இருக்கிற இந்த பஞ்சபூதங்களாகிய கண், காது, மூக்கு, செவி, வாய், மூளை என்கிற இந்த பஞ்சபூதங்களும் இந்த ஆன்ம சக்தி என்ற உயிர் ஒளி என்கின்ற இந்த கடவுளுடைய சக்தியால தான் நம்மளுடைய பஞ்சபூதங்களும் இயங்குது. இந்த பஞ்சபூதங்கள் இயக்கம் நின்றுவிட்டால், அதாவது இந்த உயிர் ஒளி என்றது நம்ம கிட்ட இல்லைன்னா நம்மள பிணம்னு சொல்றாங்க. இந்த அண்டத்துல இருக்கிறத விட அதிக சக்தி நம்ம பிண்டத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிண்டம் என்ற உடம்பு, இந்த பிண்டம் என்ற உடம்புல இருக்கிற சக்தி அண்டத்தை விட அதிக சக்தி அப்படின்னு சொல்றது எதுக்காக? நம்ம உடம்பும் மனமும் எந்த காலத்திலும் சுகமா இருக்கணும்னு நினைக்குது. இது எந்த வகையான சுகங்கள், இதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். எந்த காலத்திலையும் அழியாத ஒரு சுகம் எதுவோ அதுதான் சுகம்னு சொல்றோம். இதை நம்ம பிரிச்சு பார்க்கிறப்போ ஆன்ம சுகம், ஜீவ சுகம், தேக சுகம்னு பிரிக்கலாம். இதுல ஜீவ சுகமும் தேவ சுகமும் ஒண்ணு தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு ஜீவனிடத்துல உண்டாகிற சுகம்லாம் நம்ம கனவு காண்றோம் பார்த்தீங்களா, அந்த கனவு காண்றப்போ ஏற்படுற சுக துக்கங்களை தோற்றுவிக்கும். ஜீவ சுகம்ன்றது நம்ம கனவு காண்ற சொப்பனத்துல ஏற்படுற ஒரு சுகமா இருக்கும். ஆனா தேக சுகம்ன்றது பார்த்தா வேறுபட்டு இருக்கும். தேக சுகம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், எந்த நோய் நொடியா இல்லாம இருக்கணும், வேலைக்கு பசிக்கணும், வேலைக்கு வெளியே போகணும், அது போன்ற விஷயங்களை கொண்டு வருவது தான் தேக சுகம். ஸ்தூல தேக சுகம் அப்படின்னு அதை சொல்லலாம். இதுல கூட 2 விதமா பிரிக்கிறாங்க, ஸ்தூல தேக சுகம், சூட்சம தேக சுகம். இந்த சூட்சத தேக சுகம் எப்பவுமே நித்தியமான சுகம், அழிவில்லாத சுகம்னு சொல்றாங்க. தேகத்துல மண்ணுக்கு சமமா தேகன்றது, அதாவது உடம்புன்றது என்னைக்குமே மண்ணுக்கு தான் அது சமம். ஏன்னா அது போன உடனே மண்ணில் தான் போட்டு இது பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அதுல இருக்கிற இந்த உடம்புன்றது தோல், நரம்பு, சதை, கொழுப்பு, ரத்தம் அப்படின்ட்டு எலும்பு அப்படின்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு பொருள் தான் உடம்பு. இது மட்டும் இல்லாம தலை, மண்டவோடு, அது போல சின்ன சின்ன நரம்பெல்லாம் மூடின்னு இருக்கும். இந்த மூளையில இருந்து உண்டாகிற ஒரு நரம்பு வழியா தான் புருவ மத்தின்ற புருவ மத்தியில உண்டாகும் ஒரு வெளி இருக்கு. அந்த வெளியிலிருந்து பிரிகிற 2 நரம்புகளின் முடிவில தான் விழிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விழிகள் என்ன, கண்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாசத்தை விடுற மூக்கு, மூச்சு, அப்புறம் சப்தத்தை கேட்கிற காது, ஆகாரத்து அதாவது சாப்பிடுற வாய், சுவைய ருசிக்கிற பெருநாக்கு, சிறுநாக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்புறம் கழுத்துல தொண்டை, அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு போற ஒரு விஷயம். இதைதான் நம்ம உடம்புன்றோம். இது போல இந்த உடம்பு பஞ்சபூதத்தாலான உடம்பு. இதுக்கு முக்கியமானது பேரு ஜீவன்னு சொல்றாங்க. அதுல வாயு, அக்னி, நீர் அப்படின்னு ஒரு முக்கியமான பொருள், அதை நடத்துற சக்தியா இருக்குது. இதெல்லாம் அதுல இருந்து நம்ம பிரிச்சுட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த
பஞ்சபூதங்களும் ஜீவனுக்கு உயிருக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஜீவனை நம்ம ஒழுங்குபடுத்தலைன்னா, அதாவது மனம் அதை ஒழுங்குபடுத்தலைன்னா துக்கம் தான் வரும். அப்படி துக்கம் வந்ததுன்னா வியாதி வரும். அப்படி இது வராம இருக்கணும்னா மனம் அந்த ஜீவனை என்னைக்குமே சமாதானப்படுத்தி, அதாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வச்சிருந்ததுன்னா எளிதில் உங்களுக்கு துக்கம் வராது, வியாதி வராது, மரணம் அடையாம கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது நித்திய சுகத்தை நம்ம நாடுற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்படி நம்ம அந்த உடம்ப நம்ம சுகமான நிலையில வைத்திருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்பா அம்மாவால உருவான இந்த உடம்பு, அப்பா அம்மாவால வளர்ந்த இந்த உடம்பு வெளியே வந்த போது மற்றவங்க தட்டினாங்கன்னா ஆவுன்னு அழ ஆரம்பிக்கும். அப்போ காத்தினுடைய அந்த சலனத்தால அவயங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அம்மா அந்த குழந்தைங்களை தாய்ப்பால் கொடுத்து வளர்க்குற காலத்துல ஆரீரோ ஆரீராரோ ஆரீரோ ஆரீராரோ நீ யாரோ நான் யாரோ நிலவிற்கு பிறந்து விட்டோம் ஆள பிறந்தவரே அரசால வந்தவரே மாய புவியதனில் மண்ணுறவு கொண்டவரே கருவில் இருந்தவரே நீர் உரு அமர்ந்தவரே ஆரீரோ 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 ஆராரோ அப்படின்னு குழந்தைகளை பாடி வளர்த்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, குழந்தை அழுதுன்னா டிவில எதனா ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த காலத்துல கிளுகிளுக்கு ஆட்டுவாங்க, இப்போ டிவியில பாட்டு போடுவாங்க, ரைம்ஸ் போடுவாங்க. அதை அந்த குழந்தை பார்த்துட்டு விளையாடிட்டே இருக்கும். இது இந்த காலம். அதுவும் இல்லாம குழந்தைங்க பெரியவங்கள் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜங்க் ஃப்ரூட் கொடுத்து, அதாவது ஜங்க் ஃபுட்டுன்னா அப்பப்போ செய்து வச்சு அங்கே கடைங்கள்லாம் வச்சு விற்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உணவுகளை கொடுத்து அப்புறமா குழந்தைங்க கனமாயிடுச்சுனாலோ இல்லை மூளை வளர்ச்சி ஆகலைனாலோ அவங்கள தான் குறை சொல்லுவாங்க. இதே போன்று ஜீவ ஒளியை தெய்வமாக மதித்து வணங்கிய வள்ளல் பெருமான் அவர்கள் திருவருட்பாவில் பல பாடல்களை எழுதியிருக்கிறார். இதில் முதல் முறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரைக்கும் நம்ம பாடல்களும் அதன் விளக்கங்களும் அடுத்த வீடியோவில் இருந்து வெளியிட போறோம். இதற்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். டெம்பிள் பெல்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது மூலமாக இந்த வீடியோவை நீங்களும் கண்டுகளிக்கலாம். ஆல் என்ற நோட்டிபிகேஷனை மார்க் பண்ணீங்கன்னா எங்கள் வீடியோக்கள் வெளியிடும் போது உங்களுக்கு அறிவிப்பு வரும். நன்றி, வணக்கம்.